ஹாய்டா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீமதி அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு கீர்த்திகாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபேரீஸ் சார்பாகவும் கீர்த்திகாக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ நிலா தான் ஸ்டோரி இந்த மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் அவங்க ஃப்ரெண்டு கீர்த்திகாக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் கீர்த்திகா மினி 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 ஹாப்பி பர்த்டே. எப்பவும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சேஃபாக இருங்க, ஓகேவா? அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான். அண்ட் அப்போது நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துருப்பேன். பட் மோஸ்ட்லி எல்லாருமே ராங்கான ஆன்சர்ஸை தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு கொஸ்டின் கேட்பேன். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் OT7 ஒன் ஷாட் வேணுமா, FF வேணுமா அப்படின்னு ஓட்டிங் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு ஓட்டிங் பண்ணுங்கடா ஃபேரீஸ். நீங்கள் ஓட்டிங் போட்டிங்கன்னா தான் ரொம்ப கம்மி பேர் தான் போடுறீங்க. ஒரு 100 கூட ரீச் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு 100 வரைக்கும் ரீச் ஆனால் கூட ஒரு 100 மெம்பர்ஸ் ஓட் பண்ணாங்க, ஒரு 200 ஓட் பண்ணாங்க அப்படின்ற போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ஓட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் 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 ஓட்டிங் பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸும் போடுங்கடா ஃபேரீஸ். அண்ட் நாம் இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ஜூன் ஒரு பெரிய 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 மாஃபியா கிங்கு, ரொம்ப கோல்டு ரூடு டைப்பு. அவருக்கு ஒன்று வேணும்ன்ட்டு நினச்சிட்டாருன்னா அது கண்டிப்பாக வேணும். பட் ஆனால் அவர் யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர் ஒரு சிஇஓ தான். அண்ட் அண்டர் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் சிஇஓவாக இருக்கும்போது அவர் நம்ஜூன் அண்டர் கிரவுண்டு அந்த அண்டர் வேர்ல்டு மாஃபியா இருக்கும்ல, ஸோ அதில் அவரோட பேர் ஆரம். ஸோ ஆரம்பிக்கு யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அவர் எப்படி இருப்பாருன்றதும் யாருக்கும் தெரியாது. இதுதான் இப்போதைக்கு நம்ம நம்ஜனோட இன்ட்ரோ. அண்ட் மூணோட இன்ட்ரோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சைல்டிஷ், ரொம்ப புத்திசாலித்தனமான, கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பொண்ணு அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இவங்களுக்குள்ள நல்லா நடக்குது, நம்ஜனோட அந்த ஒப்சஷன் எல்லாம் எப்படியா மூணு மலை ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மூணு ரீசெண்டாக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எஸ்கேக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு சவுத் கொரியாவில் ஒர்க் பார்க்கணும், அந்த கேபாப் ஐடல்ஸு கான்சர்ட்ஸ்க்கு போகணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற இதில் வீட்டில் இருந்து அட்டும் பிடிச்சி ராவடி பண்ணுறது, அடாவடி பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணி போய் தொலை அப்படின்ற மாதிரி வீட்டில் விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. மூணுக்கும் செம்ம ஹாப்பி. நம்ம சவுத் கொரியா வந்துட்டோம், வேலையை பார்க்குறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், வேலையை பிடிக்கிறோம், செட்டில் ஆகுறோம், ஜாலியாக கான்சர்ட்டுன்னு சுற்றுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் மூணு. ஸோ இப்போ நம்ஜனோட ஆஃபீஸில் தான் ஒரு நார்மல் எம்ப்ளாயிக்கான வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூவில் நம்ஜன் இல்லை, அவர் ஒர்க்கு ஒரு மீட்டிங்கில் இருக்கார். ஸோ மற்ற இந்த செக்ரட்டரி மெயினான மெம்பர்ஸ் இருப்பாங்களா கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க தான் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ தான் இப்போ மூணோட என்ட்ரி வருது. மூணும் உட்காடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அதுவும் வேற ஒரு கண்ட்ரியில் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, உங்கள் பேர், இங்கேருந்து வரீங்க,
ஏன் வந்து இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்க, எந்த ரீசன் அப்படின்ற எல்லாமே கேட்குறீங்க. உங்ககிட்ட ஒர்க் கொடுத்தா நல்லா பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே. எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஒரு இன்டெலிஜென்ட்டாக மூன் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதாவது மூணுக்கும் வந்து வேலை வந்து நாங்கள் சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூவும் போகுது. மூணும் வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, வேலை கிடைக்குன்னு நினைக்கிற பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ஜூன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பக்கத்தில் ஏதோ ஒரு காஃபி ஷாப் போய் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஃப்ட்டில் நின்றுட்டுருக்காரு. அந்த டைமில் தான் மூணும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது நிறுத்துங்க 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 நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நம்ஜூனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த சியுக்குன்னு தனியாக ஒரு லிஃப்ட் இருக்குல்ல, அந்த லிஃப்ட்டில் தான் வந்து நம்ஜூன் நின்றுருக்காரு. போனால் போயிட்டு பார்த்து பக்கத்தில் போட்டு இந்த டென்ஷனெல்லாம் ஏற்றுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து டோரு க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனதுமே டக்குன்னு ஓப்பன் ஆகுது, இன்னும் இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் தான் பார்க்குறாரு. மூணு உள்ளார வராங்க. ஏன் அந்த அவசரம் உங்களுக்கு? நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளார கூட உங்களால் பொறுக்க முடியாதா? ஒருத்தர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு ஓடி வராளே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் எதுவும் இல்லைல்ல உங்களுக்கு? நீங்கெல்லாம் வந்து என்னதான் வந்து ஒரு பையனும் தெரியல, ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண கூட ஒரு நார்மலாக ஜஸ்ட் ஒரு லிஃப்ட்டை வந்து வெயிட்டிங்கில் வைக்கிறது கூட உங்களுக்கு தெரியல. நீ எல்லாம் உனக்குலாம் யாரோட வேலை போட்டு கொடுத்தா? யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து அங்கே எஸ்கே தானே. ஸோ வந்து தமிழில் தான் வந்து மூணு திட்டிகிட்டு இருக்காங்க. சரியான உருப்படாதவங்க போல. இவங்கெல்லாம் வந்து எப்படி தான் வேலைக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ தெரில. இல்லை இந்த மாதிரி பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்களோ, திமிரு பிடிச்சவங்களாட்டம் அப்படின்ற மாதிரி வந்து மூணு வந்து அப்படியே முணுமுணுத்து திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ஜூனுக்கு. நம்ஜூனுக்கு என்ன இவ பைத்தியமா உளறிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. பட் ஆனால் இருந்தாலும் இவ பேசுறது ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. லிஃப்ட்டும் வந்து சரி இவங்க ஒரு வேளை எம்ப்ளாயாக இருப்போனோ சிஓ எப்படின்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மூணும் வந்து திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ எஸ். ஸோ அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சிஓவை தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுமா, நான் இப்போ தான் இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படின்ற மாதிரி வந்து மூணு கேட்குறாங்க. சிஓ யாருன்னே தெரியாம தான் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நல்லா என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ஜனும் வந்து சிஓவா அவர் கொஞ்சம் ரூல்ட் அண்ட் கோல்டு டைப்பு தான், பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பார். தப்பு எதாவது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், மந்த்லி சேலரியை கட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது மந்த்லி சேலரியெல்லாம் கட் பண்ணுவானா? இவ்வளோ மோசமானவன் அவன். சி லைக் என்ன சொல்றது, ஒரு மான்ஸ்டர் கூட இப்படிலாம் பண்ணாத, ஒரு மான்ஸ்டரை விட கேவலமானவன் போல. எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக்குக்காக சேலரியெல்லாம் கட் பண்ணுவானா? என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கியா அவன்? யார் அவன்? அப்படி ஒரு பட்ட ஒரு பெரிய இவன் என் கையில் மாட்டுட்டோம், அப்போ நான் வந்து அவனை வச்சு நங்கு குத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜூன் முன்னாடியே நம்ஜூனை வந்து கழுவி கழுவி வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. நம்ஜூனுக்கா நீங்கள் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து உங்கள் மேலே வந்து லைக் கோவப்படுறதா இல்லை சிரிக்கிறதா இல்லை நம்ம முன்னாடியே நம்மளை இப்படி கழுவி ஊத்துறலேன்னு வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறதான்னு சுத்தமாக தெரில. பட் ஆனாலும் வந்து நீங்கள் அப்படியே குழந்தைத்தனமாக பேசுறது வந்து அவர் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பும் தான் வருது. என்ன நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க, சொல்லு, நீயும் வந்து உனக்கும் இந்த மாதிரி சிஓ வந்து பண்ணியிருக்கானா? ரொம்ப மோசமானவன் தானே அவன், சொல்லு, வேணா நம்ம ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி மூளை சொல்கிறாங்க. எது அப்படியே என்னாடி விட்டா வந்து ஜெயிலுக்கு தள்ளிடுவ போல அப்படின்ற மாதிரி தான் வந்து மனசுக்குள்ளேயே நம்ஜன் வந்து நினச்சிக்கிறாரு. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரில, அவரோட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வந்துட்டு அவர் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ஆமாம், பின்ன இப்படி சேலரியெல்லாம் கட் பண்ணால் என்ன ஆகுறது? காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? காசு இருந்தால் தான் எதாக இருந்தாலும் அடுத்தவங்களை சோத்துக்கு காசு தானே வேணும்.
அப்படி காசு கொடுக்கலன்னா எப்படி? கொஞ்சமாச்சும் அந்த 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 ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சரியான லூசு பையன் போல. சேலரி கட் பண்ணுறான் அப்படின்ற. எனக்கு மட்டும் அவன் சேலரி கட் பண்ணட்டும், அவனோட அந்த முடியை பிடிச்சி அப்படியே மொட்டை அடிச்சுட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லைக் வந்து மூணு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ஜனுக்கா எது மொட்டையா? அடியே என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கீழேயும் வந்துட்டாங்க, டோரும் ஓப்பன் ஆகுது. சரி, இங்கே வேறு வேலை கிடச்சிச்சின்னா நாம் அகெயின் மீட் பண்ணலாம். பாய் பாய் ஹன்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு போயிட்டாங்க. யப்பா, யார் நீ? இது வரைக்கும் என்ன நேரில் பார்க்குறதுக்கு அத்தனை பேரும் பயப்படுவாங்க. அசால்ட்டாக வந்து நின்றுட்டு எனக்கு முன்னாடி என்னையே வந்து கழுவி ஊற்றிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிற ரேஞ்சுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. இருடி, உன்னை இந்த கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணி வேலையாக கொடுத்து தள்ளுறேன் பாரு, அப்போ தெரியும்டி இந்த நம்ஜன் யாருன்னு அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு மாதிரியான ஒரு ஒப்சஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ஜனுக்கு. லைக் ஒரு 2 days கழித்து மூணுக்கும் வந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கா அவ்வளோ ஹாப்பி. எதுக்காக வந்து நம்ம இங்கே வந்தோமோ அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நெக்ஸ்ட் டே ஸ்டெப் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் கம்பெனிக்கு வரீங்க. எப்பவும் போல் கேஷுவலாக லைக் வந்து எந்த டைமுக்கு வந்து நம்ஜூன் வருவாரோ அந்த டைமுக்கு வந்து அவரும் நடந்து வந்துட்டுருக்காரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது அவர் கார்ட்ஸ் எல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டார், அவர் பாட்டுக்கு வருவார். அப்படி தான் வந்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஹே ஹேண்ட்ஸம், நீயும் பாத்தியா? எனக்கும் இங்கே கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரியா? என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. என்னோட பேர் மோன். உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜூன் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாளோ? ஆரம். என்னோட பேர் ஆரம். ஓ, ஆரம். ஏன் வந்து ஆரம்ல வச்சுருக்காங்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. பேரு கெட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். லிஃப்ட் வந்துருச்சு, போகலாமா? போகலாம். எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே, அதுவும் நான் வந்து எதுக்காக இங்கே வந்துருக்கு தெரியுமா? அது நிறைவேறும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்படியா, என்ன நினச்சி வந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னென்ன மாதிரியான ட்ரீம், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கான்சர்ட்டுக்கும் ஐடியலுக்கும் வந்திருக்க, இருடி அப்படின்ற மாதிரி நம்ஜனும் வந்து சொல்லிட்டு, சரி என்னோட லெஃப்ட் என்னோட இறங்க வேண்டிய இது வந்துருச்சு, பாய், அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ஜனும் சொல்லிட்டு நீங்களும் வந்து லிஃப்ட்லேருந்து இறங்கி உங்களோட ஒர்க்குக்கு போயிட்டீங்க. நம்ஜன் வந்து அவருக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஸோ அவர் வந்து அங்கே போயிட்டு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் நிறைய ஒர்க்ஸ் வந்து எங்கே வருதுன்னா உங்களுக்கு தான் வருது. ஸோ நீங்கள் என்ன யார் என்ன ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் டேன்னு கூடலாம் பார்க்கல, நிறைய ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் கூட சேர்ந்து வந்து ஒரு 2-3 எம்ப்ளாயிஸும் வந்து புதுசாக வந்திருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சரி ஒரு பார்ட்டி லைக் வந்து நம்ஜனுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களை அடையணும், அந்த அந்த ஒப்சஷன் ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டே இருக்குது. இவ்வளோ அடைஞ்சே ஆகணும், என்னது இது வரைக்கும் யாரு மேலேயும் வராது அந்த ஒரு ஒப்சஷன். இந்த அடையணுன்ற அந்த இது எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ஜன் என்ன பண்ணுறாரு, சரி புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவரோட செக்ரட்டரிக்கிட்டையும் சொல்லிவிட்டு, ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து இந்த கிளப்பில் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அவரும் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ கம்பெனியில் அவங்க புதுசாக ஜாயின் பண்ண 3 பேருக்கும் அண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்கும்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி கிளப்பில் வந்து பார்ட்டி நடக்குது. அதுக்கும் வந்து நம்ஜனும் வந்து வந்திருக்காரு. நீங்களா ஐ ஜாலி, புதுசாக வந்து அவங்களுக்கு பார்ட்டிலாம் வேறு கொடுக்குறாங்களா? அப்போ நாம் செம்ம கெத்தாக போகிறோம், ஒருத்தனை பிடிக்கிறோம், செட்டில் ஆகுறோம், அவனையே பிடிச்சி கல்யாணமும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நீங்கள் வந்து போயிருந்திருப்பீங்க. லைக் வந்து என்ன மாதிரி லைக் கிளப்புக்கெல்லாம் போடுவாங்களோ, லைக் வந்து ஸ்லீவ்லெஸ் அந்த தைஸ் வர வரைக்குமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான வந்து ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. நம்ஜன் பார்க்குறாரு,
பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோதான் டெம்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. சரக்கு ஒரு கையில். நீங்கள் ஆடுற டான்ஸை பார்க்கும்போது அவருக்கு முடியல. அப்படி இருக்கு அவருக்கு. என்னது இது? எந்த பொண்ணையும் பார்த்தபோது வராத ஃபீலிங்கில் இவளை பார்க்கும்போது எதுக்கு தான் வருதுன்னு தெரியலையே. இவன் வேற அவனும் எந்திரிச்சு நின்னுக்கிறான். இவளை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி லைக் கால் மேலே கால் போட்டு நம்ஜன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அந்த பார்வையே வந்து மூணு அப்படியே தின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அவரோட ஐஸ் அப்படியே வந்து மூணோட பாடி அப்படியே ஸ்கேன் பண்ணுது. இதுக்கு மேலெல்லாம் பொறுக்க முடியாதுன்னு நினைச்ச நம்ஜன் என்ன பண்றாரு, எந்திரிச்சு வந்து உங்க பின்னாடி தான் வந்து நிக்கிறாரு. ஏ பேபி கேர்ள், நீங்களும் வந்து நல்லா குடிச்சிருந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்ததுமே நல்லா வந்து சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டான்ஸ்ன்னு போய் நின்றுருப்பீங்க. செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. நம்ஜனும் வந்து உங்க பின்னாடி ஏ பேபி கேர்ள் அப்படின்ட்டு உங்க காது கிட்ட வந்து சொல்றாரு. நீங்களும் திரும்புறீங்க. ஏய் ஹேண்ட்ஸம், எப்போ நீ ஹேண்ட்ஸமா தாண்டா தெரிவ, ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப ஹாட்டா தெரியல அப்படின்னு வந்து உங்களோட ஹேண்ட் அப்படியே நம்ஜனோட நெக்கு கிட்ட அப்படியே வந்து ரேப் பண்ணிக்கிறீங்க பிடிச்ச மாதிரி. ஏன் இன்னைக்கு நீ எனக்கு ஹாட்டா தெரியற? இந்த ஐஸு, நோஸு, லிப்ஸு, இந்த சூப்பரா இருக்கிற இந்த டிம்பிள், நீ சிரிச்சா வர டிம்பிள்ல எவ்வளோ கிச்சா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த டிம்பிளை பார்க்கும்போது நீ எவ்வளோ ஹாட்டா இருக்க தெரியுமா? அப்படியா? ஹாட்டா இருக்கனா? ஆமா, ரொம்ப ஹாட்டா இருக்கு தெரியுமா? நீ உன் பாடியெல்லாம் டச் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு மூன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ஜனோட செஸ்ட்டை அப்படியே டச் பண்ணுறது ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே தடவுறீங்க. நம்ஜனுக்கா இன்னமும் டெம்ட் ஆகுது. ஏய் நடி பண்ணுற இதெல்லாம் பாரு, ஜிம்பாடி தானே நீ, நல்லாவே தெரியுது. இதெல்லாம் அப்படி இப்படி இருக்குது தெரியுமா? இதெல்லாம் அப்படியே டச் பண்ணி அப்படியே இது பண்ண எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி பண்ணா எப்படி இருக்கும்? நான் சொல்ல மாட்டேன்னு. ஏன் சொல்ல மாட்டேன்? அது நான் எனக்கு பிடிச்ச பையன் கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஹேண்ட்ஸமா இருக்க, ஹாட்டா இருக்க, அப்போ நீ குட் பாயா தானே நீ இருப்ப. நான் குட் பாயா அப்படின்னு மண்டே ஆட்டுறீங்க நீங்க. நம்ஜனுக்கு நீங்க பண்ணதெல்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கு, ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த குட் பாய்க்கு என்ன நீ தர போற? குட் பாய்க்கு என்ன தரலாம், என்ன தரலான்னு தெரியுமா? அப்படியா? அப்போ உன்னே எனக்கு தருவியா? கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நீங்க வந்து டக்குன்னு வந்து நம்ஜனை கிஸ் பண்ணிடுறீங்க. நம்ஜன் வந்து எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாரு. லைக் வந்து நீங்க கிஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்ஜனோட மொத்த கண்ட்ரோலும் வந்து போயிருக்கும். ரொம்ப கண்ட்ரோல்டா தான் இருந்திருப்பாரு, எல்லையை மீறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க கிஸ் பண்ணதுல அவ்வளோதான், சுத்தமான கண்ட்ரோல் வந்து ஸ்லிப் ஆகிருச்சு. செம்ம டீப்பான கிஸ்ஸு போகுது. நீங்களும் வந்து சும்மா இல்லை, செம்மையாக கிஸ் பேக் பண்ணுறீங்க. நம்ஜனோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் பாடியில் ட்ராவல் ஆகி உங்கள் பேக்கை தான் பிடிச்சி அப்படியே க்ரிப் பண்ணி இழுக்கிறாரு பக்கத்தில். மூன் பண்ணுறீங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டங்கை விட்டு உங்களோட மவுத்துக்குள்ளார செம்மையாக ப்ளே பண்ணுறாரு நம்ஜனு. அந்த கிஸ் அப்படியே ஹீட்டப் ஆகுது. நம்ஜன் கொஞ்சம் லைக் கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏய் போதுண்டி, போதவே போதாது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட லைக் வந்து போதையில் இருக்கும்போது அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து லைக் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நம்ஜனி. போதுண்டி, இதுக்கு மேலே வேண்டாம், எனக்கு வேணும். நான் இந்த செஸ்ட்டு, இந்த ஆப்ஸு
எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணணும். ஏய் வேண்டாண்டி அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. நீங்க சும்மாவே இல்லை, நம்ஜனோட நெக்கில் போய் கிஸ் பண்றது, சக் பண்றது, அடிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க நம்ஜனுக்கா. ஏய் வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. எனக்கு வேணும். நீ குடிச்சிருக்க. நான் குடிச்சிருந்தாலும் நான் தெளிவா தான் இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத, சொல்லக்கூடாது. நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேணும் வேணும்னு தான் சொல்லணும். ஒரு பொண்ணை நானே வந்து பண்றேன்ல, அப்போ நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீயும் கோஆபரேட் பண்ணணும். அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. இதுக்கு அப்புறமா வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் ஏதாவது சொன்னேன் அவ்வளோதாண்டி உனக்கு. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஹேண்ட்ஸம் பேபி அப்படின்னு ஹஸ்கி வயசில் சொல்கிறீங்களா? அவ்வளோதான் நம்ஜின்னு உங்களை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறாரு. லைக் வந்து அங்கே விஐபி ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரூமுக்கு போய் வேகமாக வந்து அவர் காலாலேயே கதவை மூடிட்டு பெட்டில் உங்களை தொப்புன்னு போடுறாரு. அவ்வளோதாண்டி, இதுக்கப்புறம்லாம் வந்து உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக தரமான ஒரு சம்பவம் வந்து அங்கே நடக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து லைக் எந்திரிச்சு பார்க்குறீங்க, எங்கடா இருக்கோம், இந்த மண்டை ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்க பார்க்குறீங்க. முட்டியில் உங்களால் என்னது இது, என்னால் எந்திரிக்க முடியல. அப்படியே வந்து நீங்கள் லைட்டாக வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி திரும்பி பார்க்குறீங்க, நம்ம எங்கடா இருக்கிறோம் அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. நம்ஜன் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் மட்டும் அதை எழுதி அங்கே வச்சுட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். என்னது இது, ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. அப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த சிந்தராக கிடக்கிறத பார்க்குறீங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு புது போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து அங்கே வச்சிருக்கு. என்னது இது, ஏன் ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் வரைக்கும் பார்க்குறீங்க. பிளட்டாக இருக்கு. ஐயோ, என்ன கருமத்தை நான் பண்ணேன் நேற்று நைட்டு, போதையில் என்னத்த பண்ணேன்னு தெரியலையே. ஐயோ, எவன் கூட இருந்தேன்னு கூட தெரியலையே. ஐயோ மூணு, உனக்கெல்லாம் இது தேவையாடி. ஐயோ ஐயோ, வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கொளுத்தோண்டு புதைச்சிடுவாங்க. அட நாம் தான் இங்கேயெல்லாம் இருக்கோம், வீட்டுக்கு எப்படி தெரிய போகுது, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஆனாலும் ஐயோ எவன் கூட பண்ணன்னு கூட தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து மூணுக்கு இருக்கு. ஐயோ எந்திரிக்க கூட முடியல, எவ்வளோ அப்பா பண்ணியிருக்க. எருமை மாடு, என்ன எருமை மாடு பண்ணுச்சுன்னு தெரியல. ஐயோ என்னால் காலாசிக்கிறதுக்கு இவ்வளோ வழியாக இருக்கு, நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஒரு வழியாக வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு, ஐயோ என் இடுப்பு கால் என்ன இப்படி நடுங்குது. முதல்ல வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் நல்லா வந்து சுட தண்ணியில் குளிச்சாதான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் குளிக்கலாம் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் சுத்தமாக உங்களுக்கு முடியல. அப்படியே வந்து பெட்டில் போய் விழுந்து படுத்துடுறீங்க. அந்த டே ஃபுல்லுமே அப்படி தான் வந்து போயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே அதுதான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல. நீங்கள் வரலன்றத போது நம்ஜனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி ரெஸ்ட் எடுக்கட்டு பயப்பட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ஜனுக்கா லைக் வந்து அந்த ஒரு நைட் அவருக்கு வந்து பத்தலை. டெய்லியும் எப்பெல்லாம் வேணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து அவருக்கு எடுத்துக்கணுன்ற அந்த 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 தூண்டுதல், அந்த ஆசை, அந்த பெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போது அவர் வந்து ஆஃபீஸில் அவரு கேபினுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் கீழே இருக்கீங்க, நம்ஜன் வந்து மேலே இருக்கார். அப்போது நீங்கள் வந்து உங்களை வர வைக்கணும்.
அப்படி வர வச்சாதான் வந்து அவரோட ஆசையை வந்து தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா அவர் ரொம்ப வந்து அன்னைக்கு லைக் வந்து அவருக்கு அந்த அந்த நைட்டு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவரால் அந்த டெம்டேஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ அவருக்கு வேணும். ஸோ வந்து உங்களை வந்து இது ஏதோ ஒரு சாக்கை யூஸ் பண்ணி உங்களை வந்து அவரோட கேபினுக்கு வர வைக்கிறாரு. உங்களுக்கா இது சிஇஓ கேபினுக்கா? நான் எப்படி ஐயோ போய் ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு வழியும் இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. சிஇஓ கேபினுக்கு வந்துட்டு நம்ம சொன்னோம் கமன் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க. நம்ஜன் வந்து டோரை லாக் பண்ண அவரோட சீட் வந்து லைக் வந்து திரும்பி தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த பக்கத்துக்கு உட்காந்துட்டு இருக்க நம்ஜன் வந்து தெரியல. நம்ஜன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு இங்கே வா அப்படிங்கிறாரு. எதுக்கு லாக் பண்ணணும்? சொல்கிறத மட்டும் செய். ஓகே சார். நீங்களும் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே நம்ஜனோட கேபின் அந்த சேர் பக்கத்தில் வந்து டேபிள் பக்கத்தில் வரீங்க. கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. சார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நம்ஜனும் வந்து திரும்புகிறாரு. எஸ், நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு நம்ஜுன்னு திரும்புகிறாரு. பார்த்த உங்களுக்கு ஷாக்கு. இது நீங்கள்? ஆமாம், நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இவனா சிஇஓ? இவனையா? இவனை பற்றி இவகிட்டயே வந்து கழுவி கழுவி ஊற்றணும். ஐயோ, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கமோ. உனக்கு சனி வேறு எங்கேயுமே இல்லை. உன் வாய் தான், உன் வாயாலே தான் நீ நாசமாக போவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வா சார், அது அன்னைக்கு இங்கே வான்னு சொன்னேன். பேபி கேர்ள். பேபி கேர்ளா? ஆமாண்டி, வாடி அப்படிங்கிறாரு. சார் என்ன நீங்கள் டீலாம் போடுறீங்க? அப்படி தாண்டி போடுவேன். நீ மட்டும் என்ன கழுவி கழுவி ஊற்றுவேன், நான் டீ சொல்லக்கூடாதா? அது வந்து சார், இப்போ நீ வரையா இல்லை நான் வரட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு பக்கத்தில் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போனோடனே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்னடா பண்ணுறா இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்பளும் தள்ளுறீங்க. ஏய், நோடி கிஸ் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும், புரியுதா? அன்னைக்கு அவ்வளோ வந்து நான் கோஆப்ரேட் பண்ணணும்னா இப்போ மட்டும் என்னடி கோஆப்ரேட் பண்ண மாட்டேற? என்ன சொல்கிறீங்க சார்? அதான் அன்னைக்கு பார்ட்டியில் நீ என்ன அப்படியே நான் டச் பண்ணும்போது நீ கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னியடி. நான் சொன்னேனா? ஆமாம், நீயே தான். இரு, உனக்கு இப்போ ஒரு படத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அந்த கிளப்பில் வந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அதில் காட்டுறாங்க உங்களுக்கு. ஐயோ மூணு, என்னடி பண்ணி வச்சிருக்கேன், இவங்கிட்டயாடி போய் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம்? நீ தான் பேபி கேர்ள் சொன்ன இது எல்லாத்தையுமே. நான் சொன்னேன் டெலீட் பண்ணுங்க சார். அதெல்லாம் முடியாது பேபி கேர்ள். இதை வச்சு நான் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை பேபி கேர்ள். அது என்னன்னே தெரில. எந்த பொண்ணு மேலேயும் வராதான் இந்த ஒரு ஒப்சஷன் எல்லாமே வந்து உன் மேலே வந்துருச்சு. அதனால் எப்பெல்லாம் வந்து எனக்கு அப்படியே வந்து டெம்ட் ஆகி மூட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுற. அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா நொச்சுன்ட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கணுமோ நொச்சுன்னு அங்கே இருக்கே. நல்ல செம்ம ஃபிகராக இருக்குன்னு தான் நினைக்க தோணுது. சே, நீங்கள் இவ்வளோ பெரிய மோசமானவராக இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீ தாண்டி என்னை அப்படி மாத்துற. எப்பெல்லாம் வந்து நான் கூப்பிடணும் அப்பெல்லாம் நீ வரணும். இதை பாருங்க சார், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ மட்டும் அப்படி வரலன்னு வச்சுக்கேன், இதோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தியா, இதை ஜாஸ்ட் ஒரு பட்டன் சென்ட் பண்ணால் போதும்.
அடுத்த ட்ரெண்டிங் டாபிக்கு நீயா தான் இருப்ப அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்க. லைக் வந்து கண்ணில் தேங்கி நிற்குது. உங்க கண்ணில் கண்ணீர் பார்த்ததுமே அவருக்கு வந்து கஷ்டமாயிருது. இப்போ எதுக்கடி அழுவுற? இப்போ நான் அழாம நீங்க இவ்வளோ கேவலமானவராக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி ஏய் இந்த பாரு, எந்த ஒரு பொண்ணு மேலே வராதது ஓ மேலே வந்திருக்கு. அது எனக்கு மட்டும்தான் வேணும்ன்ட்டு நினைக்கிறேன். அதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு ஒன்றும் உங்களுக்கு வேணுன்றப்போ யூஸ் பண்ணிக்கிற பொருள் இல்லை. நான் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, மனசு இருக்கு. அன்னைக்கு எதுவும் குடிச்சிட்டு அப்படி பண்ண, அதுக்காக நீங்க இப்படி தான் பண்ணுவீங்களா? ஏய் இந்த பாரு, எனக்கு நீ வேணும், நீ என்னோடது, என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்பாக கெஸ் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளவோ தள்ளுறீங்க நம்ஜன், ஆனால் முடியவே இல்லை. அங்கே ஆஃபீஸ் அந்த டேபிள் சேர்லேயே உங்களோட ஹிப்பு செம்ம டைட்டாக பிடிச்சிட்டு செம்ம டிப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து நீங்கள் போட்டுட்டு இருந்த அந்த ஷர்ட் அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே லிப்ஸ் அப்படியே கீழே கீழே ட்ராவல் ஆகுது. உங்களால் முடியல நம்ஜன், தள்ளுறதுக்கு முடியல. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அங்கங்கே பெயினாக இருக்கும். ஸோ இப்போ இப்படி ஒரு பண்ணுறது உங்களுக்கு இன்னமும் வந்து லைக் ஹர்ட் ஆகுது. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் ஆஃபீஸில் வந்து தனியாக அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் போடுறாரு. அங்கே ஒரு மேக்கப் செஷன் போகுது. லைக் வந்து நம்ஜன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து வேணும்ட்டு நினைக்கிறாரோ அப்போல்லாம் உங்களை வந்து கேபினுக்கு வர சொல்லி நல்லா வந்து வச்சு தரமாக செய்வார். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அழுகையாக இருக்கும், இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு வெறுப்பும் வருது உங்களுக்கு. லைக் நீங்கள் ஆஃபீஸ் வரதையே நிறுத்திட்டீங்க. நீங்கள் வராத போது நம்ஜனுக்கு இன்னும் இவ வரவே இல்லை, 2-3 நாள் ஆச்சு, என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 1 வீக் ஆச்சு, 1 வீக்குமே நீங்கள் வரல, என்னவா 1 வீக் ஆச்சு வரவே இல்லை அப்படின்ட்டு தான் வந்து அவர் வந்து ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸில் 1 வீக் ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தெரியல சார், அவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. இது ரிசைன் பண்ணுறாளா? எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு, ரிசைன் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு வந்து தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ஜூனுக்கு இருக்கு. சரி நீங்கள் போகலாம். அவர் வந்து அவர் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக நீங்கள் உங்களோட வீடு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அங்கே தான் வராரு. காலிங் பெட் அடிக்கிறாரு. நீங்களா அப்படியே வந்து அழுது அப்போ தான் முடிச்சுட்டு கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்து பார்த்தா நம்ஜுன்னு. நீங்கள் அப்படியே பாய்ந்துட்டு கதவை மூட போகிறீங்க. பட் ஆனால் நம்ஜன் கதவை திறந்துட்டு உள்ளார வந்து கதவை மூடிடுறாரு. உங்களுக்கு பயமாயிடுச்சு, திரும்பியும் அவன் வந்து ஏதோ பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. உங்கள் ஐஸில் அந்த கண்ணம் எல்லாம் வீங்கி இருக்கு, கண் அப்படியே செவந்து போயிருக்கு. அழுதியாடே, ஏண்டி வரல ஆஃபீஸ்க்கு அப்படின்னு அவர் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இதை பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. விட்டுறதா? உண்மையா? விட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்று அவ்வளோ சீக்கிரம் விட்டுறன்னு நீ நினைக்கிறியா? நீ என்னோடதுடி, எனக்கு மட்டுமானவ. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவன்ட்டு நீ நினச்சா அது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு? உங்களை என்ன பண்ணிட்டேன்? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வந்திருக்க கூடாதுதான், ஆனா வந்துட்ட. வந்தும் என் கண்ணு முன்னாடி நீ படாம இருந்திருக்கணும், ஆனா பட்டுட்ட. ஒன்றும் பண்ண முடியாது. நீ எனக்கு தாண்டி, எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து சும்மாயே வந்து லைக் அந்த கோபம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. லைக் வந்து இந்த ரெசிக்னேஷன் அதெல்லாமே செம்ம கோவம் நம்ஜனுக்கு. ரொம்ப ரஃப்பாக வந்து அந்த கிஸ்ஸு நடக்குது. நீங்கள் அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க, எந்த யூஸுமே இல்லை. நம்ஜன் அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. லைக் அந்த கிஸ் வந்து அப்படியே வந்து ஹீட்டப் ஆகுது. லைக் வந்து உங்களாலேயும் வந்து முடியல. நஞ்சன் படுறது உங்களுக்கும் வந்து லைக் அப்பப்போ லைக் வந்து பிடிக்கும் உங்களுக்கு. அதனால வந்து நீங்களும் வந்து அப்படியே வந்து கிஸ் பேக்
அதை வந்து உங்களால் அக்செப்டும் பண்ணிக்க முடியலை. உங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ஜனுக்கு அது நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, எதுக்குடி இப்போ அழுதுட்ருக்க? இப்போ என்ன நடந்துருச்சுன்ட்டு வந்து அழுகுறேன்? இது என்ன புதுசா? நான் தொடர்றது என்ன உனக்கு புதுசான்ட்டு கேட்குறேன். ஏன் இப்படி ஏய், திரும்ப ஆரம்பிக்காத. எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல. எந்த மாதிரி இருக்க பிடிக்கல? உனக்கு உனக்கு வேணுன்றப்போ மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்க. ஒரு இந்த பாருடி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுதா? அந்த மாதிரி நான் வந்து நினைக்கல. நீ அந்த மாதிரி நினைச்சனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து சொல்றாரு. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எது? ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, நான் சொல்ல மாட்டேன். நம்ஜன் அப்படியே உங்களை வந்து இன்னமும் டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது என்னாலலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, ஒன்னெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு லைக் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாரு. நீங்களா அப்படியே அவ்வளோதான் கதறி 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 அலறீங்க. என்னது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா. ஏய், எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொல்ற. ஏய், அழுவாதடி. எதுக்கு இப்படி அழற? நம்ஜனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க அழுகுறீங்க. சரி, சும்மா தாண்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி. நிஜமா? நிஜமா? அப்போ அப்போ நம்ம குழந்தை மேல சத்தியமா? குழந்தை மேல சத்தியமா? இரு. என்ன சொன்ன? குழந்தையா? ஆமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 2 months. எது 2 months? ஏய், ஒன்று நான் பண்ண ஆரம்பிச்சு 2 months தானடி ஆகுது. ஆமாம், 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைவ்லேயே குழந்தை ஆயிடுச்சாண்ணா? அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் இது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாரு. எது பொண்டாட்டியா? ஆமாம், நீ தான் வந்து அங்கேருந்து வந்திருக்கேல்ல. ஸோ அப்போது அங்கே ஒய்ஃபை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் உன்னோட கல்ச்சரையும் வந்து என்னென்னு பார்த்து கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான், அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து சொல்கிறாரு. பொறுக்கி இப்படி பண்ணி வச்சுட்டு என் வீட்டிலலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகும்? கொன்றுவாங்க என் வீட்டில். அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் என்னை தாண்டி தான் வரணும். என்னை தாண்டி வந்து வர முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ஜனுக்கு. நீ வந்து பாரு, அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து மூணு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதை வந்து 1 ஷாட்லேயே முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. லைக் 1 hour அந்த மாதிரியான கொண்டு போகலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு இதில் என்ன வரும் அப்படின்னா வந்து அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ஜன் பார்க்குறதுக்கு நம்ம சவுத் இந்தியாவுக்கு வர போகிறாரு. அங்கே என்னென்னலாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த சீன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மூவிலேருந்து இந்த சீன் வந்து இதில் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை சொல்லுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் நான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் எந்த மூவியாக இருந்தாலும் இந்த உங்களுக்கு பிடிச்ச மூவி வந்து இந்த பர்சனுக்கு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து அதையும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெம்பர் யாருன்னு வந்து சொல்லுங்கள். நான் வந்து அந்த ஸ்டோரியை கொஞ்சம் அதே தீமில் பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் கேட்டதுக்கும் வந்து லைக் வந்து கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் கேட்கல. அது வந்து அடுத்த இதில் வரும். ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கேட்டதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்டா ஃபேரிஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது, லைக் பர்த்டே, ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டு எதுவாக இருந்தாலும் 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. அண்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அண்ட் அதனால் அதுக்கப்புறமா என்னால் போட முடியாது. அதனால தான் வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ரிமைண்டர் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அது மட்டும்தான். ஸோ மறக்காமல் வந்து ரிமைண்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து என்னால் அந்த டேட்டுக்கு கரெக்டாக வந்து போட முடியும். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.